ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி கேரட்டை வச்சு நம்ம ஃபேஸ் சாஃப்ட்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கேரட்டு. உங்கள்கிட்ட மீடியம் சைஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இதில் இப்போ நான் பாதி தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வேறு ஃபேஸ்க்கு மட்டும் தான் பேக் பண்ணுறதுக்கு. அதனால் இது நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிடணும். நல்லா சீவிட்டு திரும்பி ஒரு தடவை நம்ம தண்ணியில் கழுவிக்கணும். ஏன்னா நம்ம கழுவும் போது அப்புறமா தோல் சீவும் போது இன்னொரு ட்ரிப்பு கழுவிக்கணும். நல்லா கிளியராக இதாகிடும். இப்போ இது நல்லா சீவிக்க போகிறேன். சீவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த தேங்காய் துருவி தெரிஞ்சால் கூட திருவி எடுத்துக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொர இருந்தாலும் பரவாயில்ல. இதில் இருக்கிற ஜூஸ் தான் நம்மளுக்கு தேவை. அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது வந்து ஸ்கின் சாஃப்ட்னஸ்க்கு அரிசி மாவு நான் அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசி மாவு நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து டாபர் ஹனி. இப்போ இது 3 பொருளை வச்சு தான் சூப்பராக ஸ்கின் சாஃப்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஃபேஸ் பேக்கு. இதில் நல்லா ஸ்கின் சாஃப்ட்னஸை பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும், நல்லா க்ளோவாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நான் வீக்லி 2 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நான் பேக்கு முகத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அதுதான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ இதை நான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கின்னு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இதில் வந்துட்டு நம்ம அரைக்கும் போது ஒரு 2 டீஸ்பூன்னு இல்லை 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கணும். ஜாஸ்தி சேர்த்துக்கக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி கொரன்னு இருக்குது பாருங்கள். ரொம்ப நைஸாக வேண்டாம், ஏன்னா இதில் வேறு ஜூஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு இருந்தாலும் பரவாயில்ல அரைச்சிட்டு இப்போ இந்த ஜூஸை மட்டும் வடிகட்டிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வடிகட்டி வச்சு இதில் அரைச்சி வச்சுக்கிறது. பாருங்கள், இந்த அளவுக்கு இது நல்லா இந்த மாதிரி வடிகட்டில் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நான் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன். இதில் வந்து எனக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஜூஸ் கிடச்சிருக்குது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் வேந்தால் கூட நீங்கள் நல்லா அரைச்சிட்டு இதில் இன்னும் தண்ணி இருக்குது. ஏன்னா கேரட்டில் ஒரு 3-4 டீஸ்பூன் ஏன் ஊற்ற சொல்கிறேன்னா, ஏற்கனவே கேரட்டு ஈரம் நம்ம கட் பண்ணாலும் அதில் தண்ணி இருக்கும். அதனால தான் ஒரு 3 டீஸ்பூன் இல்லை 4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். திரும்பி இது நீங்கள் நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னும் இதில் ஜூஸ் நல்லா எடுக்கலாம் இருக்குது. அதனால் திரும்பி இதில் தண்ணி சேர்த்துக்காதீங்க, அப்படியே நீங்கள் அரைச்சி எடுக்கலாம். இப்போ இது ஜூஸ் எடுத்தாச்சு. அடுத்து இப்போது நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜூஸ் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸு, திரும்பி இன்னொரு டீஸ்பூன்னு. இப்போ நான் எடுத்துக்கிறது இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸு இருக்குது. இப்போ இதுவே ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு போதும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் அரிசி மாவு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா பாருங்கள், இது மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி பாருங்கள். அது ஒரு பேக் போல் வந்துச்சுன்னா அப்போது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முகத்தில் போட்டாக்கா அது அப்படியே கரைஞ்சி வந்துடும். அதனால் நான் 1 டீஸ்பூன் எடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டு கலக்கிக்க போகிறேன்.
இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு இப்போ இதை நல்லா கலக்கிக்கணும். கலக்கிட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா ஊற வைக்கணும். ஏன்னா அது அரிசி இல்லைங்களா, அது ஊறும் போது கொஞ்சம் டைட்டாக ஆகும். இப்போ முகத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இப்போது 2 செகண்டு நான் இது ஊற வச்சு விட்டுறேன். அப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு ஹனி ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அது ஒரு 2 செகண்டு நம்ம ஊற வைக்கணும். ஏன்னா அரிசி அது கொஞ்சம் நம்ம என்ன அரைச்சாலும் அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம ஊற வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாகும் அது. அதனால் ரொம்ப டைட்டாக கூட இது பண்ணிக்காதீங்க. நம்ம முகத்தில் போடுற பேக் மாதிரி நம்ம முகத்தில் அது ஒட்டணும். இப்போ நல்லா ஊறிச்சு. இப்போ பாருங்கள் அது டைட் நல்லா கொடுக்கும். நீங்கள் 2 நிமிஷம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் கூட நல்லா ஊற வைக்கலாம். இந்த மாதிரி அளவுக்கு தான் இருக்கணும் பேக் போடுறதுக்கு. இதில் தேவையான அளவுக்கு டாபர் ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு, ஜாஸ்தி கூட வேண்டாம். ஏன்னா நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்க இந்த அளவுக்கு எடுத்துக்கினா போதும். இது நல்லா கலக்கிக்கணும். இந்த அளவுக்கு, ஏன்னா அது ஹனி போட்டதுனால நல்லா கலக்கிட்டு உடனே அப்ளை பண்ணாதீங்க. இதுவும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்ட பிறகு உங்களுக்கு ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அப்படி இல்லைனாக்கா இந்த பதத்தில் இருந்துச்சுனாக்கா உங்கள் முகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷமாவது நீங்கள் முகத்தில் இது இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம முகத்தில் அந்த சதியில் ஃபுல்லாக இது ஊறும். ஊறின பிறகு நம்ம முகத்தில் இருக்கிற இந்த அழுக்கு என்ன இருக்குது நம்ம முகத்தில் ஃபுல்லாக அந்த டர்ட்டி இதெல்லாம் ஃபுல் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஹனி போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு கூட ஒரு 5 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு அப்புறமா முகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்ட் ஸ்கின்னா ஸ்மூத்து ஸ்கின்னாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நான் வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறேன். 2 நாளைக்கு ஒரு வாட்டி நான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பேக்கு. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் தினம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு நாள் 2 நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாரத்தில் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிக்கிறேன், 2 நாளைக்கு ஒரு வாட்டி. நல்லா இந்த கேரட்டு ஜூஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கிது. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.